சேலம் ஆத்தூர் அருகே திமுக நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியது. வீட்டின் முன்பு கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தவரின் கழுத்தில் வெட்டி போர்வையால் போர்த்திவிட்டு சென்ற கும்பல் கூண்டோடு சிக்குமா? சேலம் மாவட்டம் வீரகுனூர் அடுத்த வெள்ளையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 53 வயதான மாணிக்கம். இவருக்கு மனைவி மற்றும் 2 மகன்கள் உள்ளனர். தலைவாசல் தெற்கு ஒன்றிய திமுக மாவட்ட பிரதிநிதியாக மாணிக்கம் இருந்து வந்தார். இவர் வழக்கம் போல திங்கட்கிழமை இரவில் வீட்டின் முன்பு கட்டிலை போட்டு தூங்கியிருக்கிறார். நள்ளிரவில் அங்கு வந்த மர்ம நபர்கள் மாணிக்கத்தின் கழுத்து பகுதியில் அரிவாளால் சரமாரியாக வெட்டியிருக்கின்றனர். ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தவர் துடிதுடித்து படுத்த படுக்கையிலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து கொலைகார கும்பல் உடலை போர்வையால் மூடிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியது. அதிகாலையில் அவ்வழியாக சென்றவர்கள் கட்டிலில் இருந்து ரத்தம் வழிவதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போயினர். உடனே அவர்கள் போர்வையை விளக்கி பார்த்ததில் மாணிக்கம் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து மாணிக்கத்தின் உறவினர்கள் வீரகனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கொலையாளிகளை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டனர். முன்பகை காரணமாக மாணிக்கம் கொலை செய்யப்பட்டாரா அல்லது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக மாவட்ட பிரதிநிதி மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஆத்தூர் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.